இந்த வீடியோல எக்ஸெல்லையும் பவர் குவரிலையும் மிஸ்ஸிங் நம்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் நம்மளுடைய டேட்டா செட். இதுல இன் பிட்வீன்ல ஒரு சில நம்பர்ஸ்லாம் மிஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா 1005 இல்ல, இங்க 1007ம் 1008ம் இல்ல. இதை ஃபர்ஸ்ட் எக்ஸெல்ல எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு லெட் ஃபங்க்ஷன்ல ஆரம்பிச்சுக்கலாம். நம்மளுடைய டேட்டா செட்டை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏன்னு கொடுக்குறேன். டேட்டா செட்டுடைய ரேஞ்ச் என்னது? A3 இருந்து A10. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 1001 இருந்து 1014 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு எஸ்ன்னு நான் வந்து நேம் பண்ணிக்கிறேன். சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கிரியேட் பண்றதா இருந்தால் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்? சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன். நம்பர் ஆஃப் ரோஸ்ல எனக்கு 14 வரணும். அதை டைனமிக்கா பண்றது எப்படி பண்றது நான் சொல்றேன் பாருங்க. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அவர் இன்புட் ரேஞ்ச் A மைனஸ் மினிமம் வேல்யூ ஆஃப் அவர் இன்புட் ரேஞ்ச் A. இதனுடைய ரிசல்ட் வந்து 13 கொடுக்கும். 1014 மைனஸ் 1001னா 13 வரும். ஆக்சுவலா நமக்கு 14 நம்பர்ஸ் இருக்கணும் சீக்வன்ஸ்ல. ஸோ பிளஸ் 1ன்னு கொடுக்குறேன். 14 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, எந்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும்? 1001ல ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு மினிமம் வேல்யூ ஆஃப் அவர் இன்புட் ரேஞ்ச் A. இதை க்ளோஸ் பண்ணிட்டு எஸ் மட்டும் டெலிவர் பண்ண சொல்றேன். அதனுடைய ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ 1001ல இருந்து 1014 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸ் சீக்வன்ஸா கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த 1001 இதில் நான் ஃபைண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். 1002 செகண்ட் பொசிஷன்ல இருக்கும். 1005 ஃபைண்ட் பண்ணா எனக்கு எங்கேயுமே இருக்காது. ஸோ ஆஷனே கொடுக்கும். அதே மாதிரி தான் 1008ம் 1009ம் எந்த நம்பர்ஸ்லாம் இல்லையோ அதெல்லாம் ஆஷனே கொடுக்கும். அந்த மாதிரி ரிலேட்டிவ் பொசிஷன் எடுக்கிறதா இருந்தா எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? எக்ஸ் மேட்சை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, எக்ஸ் மேட்ச். லுக்அப் வேல்யூ எது? இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தான் நமக்கு லுக்அப் வேல்யூ. லுக்அப் அரே வந்து நம்மளுடைய டேட்டா செட் ரேஞ்ச் A. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். எந்த நம்பர்லாம் இல்லையோ அதுக்கு ஆஷனே வந்திருக்கு. நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னது? இந்த ஆஷனே இருக்கு இல்லையா, அந்த ரிலேட்டிவ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் நம்பர் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த நம்பர்லாம் நான் ஃபால்ஸ்னு வர வச்சுட்டு ஆஷனே இருக்கிறது மட்டும் ட்ரூன்னு வர வைக்க போறேன். அதுக்காக இங்க பாருங்க, இந்த எக்ஸ் மேட்ச் ரிசல்ட்டை ஈஸ்என்ஏ ஃபங்க்ஷன்ல ரேப் பண்றேன். எனக்கு அரே ஆஃப் பூலியன் வேல்யூஸ் வரும். மிஸ்ஸிங் நம்பர்ஸுக்கெல்லாம் ட்ரூன்னு வரும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸுக்கு ஃபால்ஸ்னு வரும். இந்த பூலியன் வேல்யூவை ஃபில்டர் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, ஃபில்டர்னு ஆரம்பிச்சுக்கிறேன். அரே ஆர்குமெண்ட்ல நம்ம எதை ஃபில்டர் பண்ண போறோம்? என்டையர் சீக்வன்ஸ் இருக்கிற எஸ் தான் ஃபில்டர் பண்ண போறேன். ஈஸ்என்ஏ ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட் தான் இன்க்ளூட் ஆர்குமெண்ட்ல இருக்கு. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் மட்டும் வந்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது மெத்தட்ல பவர் குவரியில பண்ண போறோம். நான் நம்மளுடைய இன்புட் டேட்டாவை ஏற்கனவே பவர் குவரிக்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டேன். இதான் நம்மளுடைய இன்புட் டேட்டா. இந்த டேபிளுடைய நேம் வந்து சோர்ஸ்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டேபிள ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ண போறேன். அதுக்காக ஒரு புது ஸ்டெப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, சோர்ஸ்ங்கிறது நம்மளுடைய இன்புட் டேட்டானுடைய டேபிள் நேம். இந்த டேபிள் நேமுக்கு அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள அந்த காலம் நேமை கொடுக்க போறேன். காலம் நேம் என்னது? நம்பர்ஸ். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரொஜெக்ஷன் மெத்தட்னு சொல்றோம். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டேபிள் நேம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள காலம் நேம். இப்ப இந்த நம்பர்ஸ்ங்கிற காலமை மட்டும் எடுத்து ஒரு லிஸ்டா கொடுத்துரும். இங்க பாத்தீங்க இல்லையா, நமக்கு லிஸ்டா வந்துருச்சு. அகைன் எக்ஸெல்ல பண்ண மாதிரியே 1001ல இருந்து 1014 வரைக்கும் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அதை எப்படி பண்றது நான் சொல்றேன் பாருங்க. அகைன் ஒரு ஸ்டெப் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த கஸ்டம் 1ங்கிறது தான் நம்மளுடைய இன்புட் டேட்டா இன் லிஸ்ட் ஃபார்மேட். எக்ஸெல்ல பண்ண மாதிரியே நான் என்ன பண்றேன், லிஸ்ட் டாட் மின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து அந்த லிஸ்ட்ல மினிமம் வேல்யூ எடுத்து கொடுக்கும். நம்ம அங்கே மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், இங்கே லிஸ்ட் டாட் மின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கு?
1001 வருது. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கிரியேட் பண்றதுல பவர் குவரியில ஒரு ட்ரிக் இருக்கு. அது என்னன்னா மினிமம் வேல்யூ டபுள் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இது வந்து ஸ்டார்ட் வேல்யூவா ஆக்ட் ஆகும். இங்க நம்ம கொடுக்கறது எண்ட் வேல்யூவா இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், லிஸ்ட் டாட் மேக்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போறேன். எந்த லிஸ்ட்ல நம்ம மேக்ஸிமம் வேல்யூ எடுக்க போறோம், இந்த கஸ்டம் 1 அப்படிங்கிற லிஸ்ட்ல மேக்ஸிமம் வேல்யூ எடுக்க போறோம். இதனுடைய ரிசல்ட் வந்து ஒரு லிஸ்டா இருக்கணும். ஸோ அதுக்காக லிஸ்ட் இனிஷியலைசர்னு சொல்லுவோம். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்றேன், லாஸ்ட்ல கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்றேன். இப்போ இதை டிக் பண்ணணும்னா அங்க எக்ஸல்ல கொடுத்த மாதிரியே 1001ல இருந்து 1014 வரைக்கும் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப பவர் குவரியில இது ரொம்ப ஈஸி. எனக்கு எல்லா நம்பர்ஸ் இருக்கிற லிஸ்ட் இருக்கு, இன்புட் டேட்டானுடைய லிஸ்டும் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் மட்டும் எடுக்கணும். இதுல இன்பில்டாவே அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது என்னன்னா லிஸ்ட் டாட் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எல்லா நம்பர்ஸும் இருக்கிற நம்ம கிரியேட் பண்ண அந்த சீக்வன்ஸ் வச்சிருக்கேன். செகண்ட் லிஸ்ட்ல இன்புட் டேட்டாவை லிஸ்டா கன்வெர்ட் பண்ணோம்ல, அது வந்து கஸ்டம் 1 அப்படிங்கிற நேம்ல இருக்கு. அந்த லிஸ்ட்டையும் நான் வந்து ரெண்டாவது ஆர்குமெண்ட்ல ஃபீட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பிக் பண்றேன் பாருங்க, நமக்கு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டும் வந்துருச்சு. பட் இது வந்து ஒரு லிஸ்டா இருக்கு. இதை வந்து ஃபார்முலா மூலமா நம்ம டேபிளா கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, டிரான்ஸ்ஃபார்ம் டேப்ல ட்ரூ டேபிள்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கனாலே டிலிமிட்டட் நன், ஷோ அஸ் எரர்ஸ், ஓகேன்னு கொடுக்குறேன். நமக்கு அழகா டேபிளா கன்வெர்ட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.